ட்ரெண்டிங் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். 1000 கோடி அடிச்சிருமா, பாக்ஸ் ஆஃபிஸ் ஹிட் குடுத்துருமா அப்படின்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்ப மக்கள் மனசுல விதைச்சிருக்கக்கூடிய கூலி திரைப்படம் வெளியாயிருக்கு. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், உபேந்தர் அவர்கள், நாகார்ஜுனா, அமீர் கான், சௌமின் இந்த மாரி நெறைய பேர் இதுல நடிச்சிருக்காங்க. படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொறுங்க சொல்றேன். கதை முதல்ல எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் நாகார்ஜுனா ஒரு பெரிய துறைமுகத்தையே கையில வச்சுக்கிட்டு நெறைய கடத்தல் வேலைகள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவருக்கு ரைட் ஹேண்டா சௌபினும் இருக்காரு. இன்னொரு பக்கம் நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு மேன்ஷன் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அவருடைய ஒரு உயிர் நண்பரான சத்யராஜ் இறந்துடுறாரு. அவருடைய இறப்பு நேச்சுரலா கிடையாது. யாரோ ஒருத்தவங்க கொலை பண்ணியிருக்காங்க. அத யார் கொலை பண்ணதுன்னு கண்டுபிடிச்சு நான் ரிவெஞ்ச் எடுக்க போறேன் அப்படின்னு தான் நம்ம சூப்பர் ஸ்டார் களமிறங்குறாரு. இவங்க 2 பேரும் எப்படி ஒண்ணாகுறாங்க? இந்த 2 ஸ்டோரியும் எப்படி மிங்கிள் ஆகுது? அப்படிங்கிறது தான் கதைக்களமா இருக்கு. அவன் உங்களுக்கு அப்பாவா இருக்கலாம். ஆனா அவன் எனக்கு நண்பன். வழக்கமான லோகேஷ் கனகராஜ் படங்கள் மாதிரியே இதுல கடத்தல் இருக்கு, ரத்தம் இருக்கு, ஃபைட் நெறைய இருக்கு, பழைய பாடல்கள் இருக்கு, ஆல்கஹால் இருக்கு, அப்புறமா ஸ்மோக்கிங் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா ஒண்ணே ஒண்ணு தான் மிஸ் ஆகுது. அதுதான் படத்துக்கு ரொம்ப முக்கியமான கதைக்களம் அப்படிங்கிறது. "என்னப்பா இப்படி சொல்ற? இவ்ளோ ஹீரோஸ கேஸ்ட் பண்ணியிருக்காங்களே! அப்போ கண்டிப்பா படம் ரொம்ப நல்லா இருந்திருக்குமே! அவங்களுடைய கேரக்டர்லாம் எப்படி இருந்தது?" அப்படின்னு சொல்லிட்டா, நம்ம லைனாவே வருவோமே. ஃபர்ஸ்ட் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்ப வர படங்கள் எல்லாமே அவரோடது எடுத்துக்கிட்டோம்னா, அவருடைய திறமைய வெளிக்காட்டுற மாரியான சீன்ஸோ, டயலாக்ஸோ எதுவுமே இல்லாம, அவருடைய ஸ்டைல மட்டுமே யூட்டிலைஸ் பண்ணி மில்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் எனக்கு தோணும். இந்த படத்துலயும் அதே மாதிரி அவருக்கான பெரிய ஒரு எமோஷனலோ, இல்லாட்டி அவருடைய ஆக்டிங்க வெளிய எடுத்துட்டு வர மாரியான சீன்ஸ் எல்லாம் வைக்காம, நீங்க இங்க இருந்து இப்படி நடங்க, அப்படியே ஹேர ஃபிளிப் பண்ணுங்க, ஒரு 2 ஸ்டெப் போடுங்க, நாங்க பிஜிஎம் போட்டு எல்லாத்தையும் பார்த்துக்கிறோம். நீங்க இத பண்ணா மட்டும் போதும். அப்படின்ற மாரி தான் அவருடைய கேரக்டர் வச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்ததா சொல்லணும் அப்படின்னா, உபேந்தர் அவர்கள் அவர் எவ்ளோ பெரிய டிரெக்டரா இருந்திருக்காரு. எவ்ளோ நல்லா ஆக்ட் பண்ணுவாரு. பட் இந்த படத்த பொறுத்தவரைக்கும் அவர ஒரு அடியாள் மாரியே பெருசா சஸ்பென்ஸ் குடுத்து ஓப்பன் பண்ணுவோம். எல்லாருக்கும் ரொம்ப நல்லா கனெக்ட் ஆயிடும். அவ்வளோதான் பிக்கப் ஆயிடும் அப்படின்னு நெனச்சு தான் அத கேஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் பார்த்தோம் அப்படின்னா, ஏதோ ஒரு அடியாள் மாரி தான் அவர வச்சிருக்காங்க. ரொம்ப நேரம் அவர் ஸ்க்ரீன்ல வரவே மாட்டாரு. செகண்ட் ஹாஃப்ல தான் வருவாரு. இருந்தாலுமே அவருக்கு ஒரு 2, 3 சண்டைய மட்டும் வச்சு, அவருக்கும் அதே மாதிரி ஹேர் ஃபிளிப் வச்சு அவருடைய கேரக்டர அப்படியே முடிச்சிடுறாங்க. சத்யராஜ் சார பொறுத்தவரைக்கும் அவருக்கான கேரக்டர் அப்படின்றது ரொம்ப சின்னதா தான் இருக்கு. ஆனா, அவர் குடுத்த கேரக்டர அவர் பாட்டுக்கு அசால்ட்டா பண்ணிட்டு நார்மலா போயிடுறாரு. அண்ட் முக்கியமா நான் சொல்ல நெனச்சதே ஸ்ருதிஹாசன் அவங்கள பத்தி தான். அவங்களும் ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணுவாங்க. பட் இந்த படத்த பொறுத்தவரைக்கும் ஒரு பயந்த ஹீரோயின் அப்படின்ற ஒரு கேரக்டராவே இருக்கு. அழுதுகிட்டு எப்பவுமே ஒரு ஹீரோவோ, இல்ல ஏதாவது ஒரு ஆணுக்கு பின்னாடியே நின்னுகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஹீரோயின், இல்ல அப்பாவி பெண் கேரக்டரா தான் இந்த ஸ்ருதிஹாசன் அப்படின்ற அவங்களுடைய கேரக்டர் ஸ்கெட்ச் குடுத்துருக்காங்க. இன்னும் நெறைய படம் முழுக்க அவங்க ரொம்ப முக்கியமான ரோல்ல டிராவல் பண்றாங்க அப்படின்னும் பொழுது, அவங்களுடைய கேரக்டரும் ரொம்ப ஸ்ட்ராங்காவோ, இல்ல கேரக்டர் ஆர்க்கா ஏதாவது டெவலப் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா, ஃபுல் படத்துலயுமே அவங்க ஒரே மாரி போர்ஷன், ஒரே மாரி ரியாக்ஷன்ஸ், ஒரே மாரி சீன்ஸ் மட்டும் தான் இருந்துட்டு இருந்துச்சு. அண்ட் அமீர் கான் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவர் இந்த படத்துல இல்லனாலுமே, இந்த படத்துக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. வேணும்னே இப்ப பான் இண்டியா மூவியா எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஹிந்திலருந்து ஏதாவது ஒரு ஆர்டிஸ்ட் போடணுமே அப்படின்ட்டு அமீர் கான போட்ட மாரி தான் இருந்தது. அவருக்கான கேரக்டர் ஸ்கோப் அப்படின்றது எதுவுமே கிடையாது. விக்ரம் படத்துல கூட ரோலெக்ஸா வரும்பொழுது ஒரு ட்விஸ்ட் இருக்கும். இல்லாட்டி அடுத்த கதைக்கான ஒரு ஹூக் மாதிரியாவது இருக்கும். இதுல அந்த மாரி எதுவுமே இல்ல. சரி இவர் வரணுமே அப்படின்னு படத்த இழுத்து அமீர் கானுக்கு ஒரு ரோல் குடுத்த மாரி தான் இருந்தது. கிளைமாக்ஸ்ல ஒரு 5 நிமிஷம் மட்டும் தான் வருவாரு. வரும்போதும் ஒரு நல்ல மாஸ் டயலாக்ஸோ, இல்ல ஒரு சீன் எக்ஸ்பிரஷன்ஸோ எதுவுமே இல்லாம ஒரு பீடிய பத்தி தான் பேசிட்டு இருப்பாங்க. "இதுக்கு ஏன்டா நீங்க வந்தீங்க?" அப்படின்ற மாரி தான் இருந்துச்சு. ஆக்சுவலா எப்பவுமே ரிவ்யூ குடுக்கும்பொழுது படத்துடைய பிளஸ்ஸ தான் ஃபர்ஸ்ட்டு சொல்லுவாங்க. அந்த மாரி தான் நானும் சொல்ல வந்தேன். பட் என்னையே கண்ட்ரோல் பண்ண முடியாம இந்த நெகட்டிவ்லாம் கொட்டிருச்சு. சரி படத்துல என்ன பாசிட்டிவா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, படத்துடைய சினிமாட்டோகிராஃபி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஒவ்வொரு கேமரா ஆங்கிள்ஸும் அவர் மனசுல என்ன நெனச்சாரோ டிரெக்ஷன் அத அப்படியே கேஸ்ட் பண்ண மாரி தான் இருந்தது. சினிமாட்டோகிராஃபி ரொம்ப நல்லா இருந்தது. அத தாண்டி ரொம்ப பெஸ்ட்டா எனக்கு தோணுது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சௌபின் அவருடைய ஆக்டிங். எப்படி படம் முழுக்க ஸ்ருதிஹாசன் வராங்க, அதே மாரி ரஜினி சார் வராரோ, அதே மாதிரி தான் சௌபின் அவர்களும் இந்த படம் முழுக்க டிராவல் ஆகுறாங்க. ரொம்ப மெயின் கேரக்டராவும் இருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது ஃபர்ஸ்ட்டு அவங்களுடைய ஆக்டிங் பார்க்கும்பொழுது, "இது ரொம்ப கெட்டவரா இருப்பார் போல" அப்படின்னும், சில இடங்கள்ல பார்த்தா ரொம்ப நல்லவர் தான் போலப்பா, நம்ம தான் தப்பா நெனச்சுக்கிட்டோம் அப்படின்ற மாரி இருக்கும். அவங்களுடைய எக்ஸ்பிரஷன்ஸ்ல இருந்து, டயலாக் டெலிவரில இருந்து அண்ட் மோனிகா சாங்ல டான்ஸும் பார்த்திருப்பீங்க. இந்த ஒரு ஆக்டர மட்டும் தான் ஃபுல்லா அவங்க யுட்டிலைஸ் பண்ணி அவங்களுக்கான ஸ்பேஸ குடுத்துருக்காங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. அதே மாதிரி இன்னொரு ஃபீமேல் ஆர்டிஸ்ட் வருவாங்க. அவங்கள பொறுத்தவரைக்கும் படத்துடைய ஸ்டார்ட்டிங்ல ஏதோ ஒரு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு சின்ன ரோல் தான் போல.
அப்படின்னு நினைச்சிருப்போம். ஆனா படத்துடைய ஒரு சென்டர்ல முக்கியமான பாயிண்ட்ல ஒரு செம்மையான ஃபைட் சீக்வென்ஸ் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த ஃபீமேல் ஆர்டிஸ்ட் பண்ணக்கூடிய அவங்களுடைய ஆக்டிங்ல இருந்து, எக்ஸ்பிரஷன்ஸ்ல இருந்து, அந்த ஃபைட் சீன்ல இருந்து எல்லாமே பயங்கரமா இருந்துச்சு. ஸோ அவங்களும் இந்த படத்துல ஒரு மெயினான விஷயமா தான் எனக்கு பட்டாங்க. இந்த படத்துக்கு எதுக்கு ஏ சர்டிஃபிகேட் குடுத்தாங்க அப்படிங்கிறது தான் பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஏன்பா பெரிய வயலன்ஸ்லாம் இல்லையான்னு கேட்டா, கண்டிப்பா நெறைய பேர வாழ மட்டைய வெட்டுற மாரி வெட்டி வெட்டி தள்ளிக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனா லியோ படத்துல எந்த அளவுக்கு வயலன்ஸ் இருந்ததோ, ரத்த காட்சிகள் இருந்ததோ, அதே மாதிரி இந்த படத்துலயும் ஒரு ரத்த பூமியா தான் இருக்கு. பட் அத விட அதிகமான்லாம் எனக்கு தோணல. ஸோ இதுல ஏ சர்டிஃபிகேட் குடுக்காம இருந்திருந்தாங்க அப்படின்னா, ஒருவேள தீவிர ரஜினி ஃபேன்ஸா ஒரு ஃபேமிலியே இருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாரி குழந்தைகளோ, இல்ல சின்ன சின்ன பசங்களோ கூட வந்து பார்த்திருந்திருக்கலாம். ஸோ அதுக்காக இது ரொம்ப நல்ல படம்லாம் சொல்லல. மேபி அந்த ஃபேன் அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டிலயும், அந்த ஒரு ஃபீலுக்காக கூட வந்து பார்த்திருந்திருக்கலாம். பட் ஏ சர்டிஃபிகேட் குடுத்ததுக்கு அந்த ரத்தம்ன்றத தாண்டி வேற எதுவுமே இந்த படத்துல கிடையாது. ஸோ படமே ஒரு கடத்தல் சம்மந்தமான படங்களா இருக்கு அப்படின்னா, நெறைய ஃபைட் சீன்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஃபைட் சீன்ஸ பொறுத்தவரைக்கும் பார்த்தா, அந்த ஃபைட் சீன்ல கேமரா ஒர்க்கா நல்லா இருந்தது. பட் அத தாண்டி ஒவ்வொரு வெப்பனும் பார்த்தா ஒரு நைஸா போய் வழுக்கிட்டு போய் இன்னொருத்தவங்க கையில இருக்கு. இன்னொருத்தவங்க கையிலேருந்து வழுக்கிட்டு போய் இன்னொரு கையில விழுது. அண்ட் அவங்கள அடிக்கும்பொழுது ரொம்ப ஸ்லோவா ஒரு ஆக்ஷன் டேக்குன்னு அவங்க பண்ணது ரொம்ப பிட்டு பிட்டு பிட்டா தனியா தெரிஞ்ச மாரி இருந்தது. மேபி இது வந்து அந்த ஃபைட் மாஸ்டர் சரியா ஃபைட்ட வந்து அலோகேட் பண்ணலையா? இல்லாட்டி டைரக்டர் சரியா அவங்க கிட்ட இருந்து வாங்கலையா? இல்ல எடிட் சைடு மிஸ் ஆச்சா? இல்ல கேமரா தான் ப்ராப்ளமான்னு தெரியல. பட் ஃபைட் சீன்ஸ் எல்லாமே வந்து 1, 2 இத அடிங்க, அங்க போய் உடைங்க அப்படின்னு ஒன்னொன்னா சொல்லி சொல்லி பண்ற மாரியே தான் எனக்கு பட்டுச்சு. அண்ட் ரொம்ப முக்கியமா சொல்ல வேண்டியது என்னன்னா, அடி வாங்குன, வெட்டு வாங்குன நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, சாகவே மாட்டாங்க. முக்கியமா நம்மளுடைய சௌபின் அவர்கள்லாம் சுட்டு, அடிச்சு, உதைச்சு, புதைச்செல்லாம் விட்டுருவாங்க. அப்பயும் எந்திரிச்சு வந்துருவாரு. அண்ட் நம்மளுடைய சூப்பர் ஸ்டாரும் முதுகுல வந்து ஒரு கடப்பாரையெல்லாம் டங்குன்னு குத்தும். ஆனா இருந்தாலுமே அத புடுங்கி போட்டு ரொம்ப கேஷுவலா நடந்து வந்துருவாரு. இது எந்த மாதிரியான லாஜிக்ன்னே புரியலையேப்பா! அப்படின்ற மாரி தான் இருக்கும். ஆடியோ லான்ச்லயா இல்ல ஏதோ ஒரு இன்டர்வியூலயான்னு தெரியல. லோக்கி சொல்லியிருப்பாரு. ரொம்ப நாளா வந்து ரஜினி சார் ஸ்மோக் பண்ணவே இல்ல ஸ்க்ரீன்ல பொறுத்தவரைக்கும். ஆனா இந்த படத்துல ஸ்மோக் பண்ணியிருக்காரு. வாயில வந்து அந்த சிகரெட்டையோ, பீடியோ வைக்கிறாங்க அப்டின்னா, அதுக்கான ஒரு ப்ராப்பர் ஜஸ்டிஃபிகேஷன் அவர் குடுக்கணும். அத குடுத்து தான் நான் வந்து அவர ஓகேவே பண்ணேன். இந்த மாரி ஸ்மோக் பண்றதுக்குலாம் அப்டின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா அந்த மாதிரி ப்ராப்பரான ஜஸ்டிஃபிகேஷன்லாம் இதுல இருந்த மாரி இல்ல. ஒரு ஹூக் வேர்ட்ஸ் மாதிரி சும்மா வந்து கூலி தொழிலாளிகளுக்கு ஏதாவது ஆனா நான் இருப்பேன் அப்டின்ற மாரியான டேக்லைன்லாம் வச்சுட்டு ஒரு கொள்கையோட இருந்தவர, அந்த கொள்கைய உடைக்க வச்சுட்டியேப்பா இப்படி, அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. படத்துல லாஜிக் அப்படிங்கிறது ரொம்ப இடத்துல மிஸ் ஆகிக்கிட்டே இருந்துச்சு. ஒரு சின்ன விஷயத்த கரெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, இந்த படமே தேவையில்லன்ற மாரி ஆயிருக்கும். அவ்ளோ கொலைகள் எல்லாம் பண்றாங்க. நெறைய ஸ்மக்லிங் பண்றாங்க. இது எல்லாமே இருந்தாலுமே, நான் ஒரு 20 பேரையோ, 10 பேரையோ கொன்னுடுறேன் அப்படின்னா, அந்த பொணத்த என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியலையே! அத எரிக்கிறதுக்கு தான் வந்து யாராவது ஒருத்தவங்க வாங்க, அது ஒரு மிஷின் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேர இன்வென்ட் பண்ண சத்யராஜ புடிச்சு தொங்கிக்கிட்டே இருக்காங்க. சரிப்பா அந்த மிஷினையாவது வாங்கி உங்க கப்பல்லயோ, இல்ல உங்க ஏரியாலயோ வச்சுக்க வேண்டியதான்னா, இல்ல அதுக்குன்னு ஒரு செட்டப் ஊருக்குள்ள இருக்கும். நீங்க சத்யராஜ் தான் அத வந்து உட்கார்ந்து ஆன் பண்ணணும். அப்படி இல்லையா, அவங்களுடைய பொண்ணு வந்து ஆன் பண்ணணும். இல்ல யாராவது ஒரு ஆள் வந்து ஆன் பண்ணுங்கப்பா. ஆனா நாங்க அத வாங்கி நாங்க வச்சுக்க மாட்டோம். அப்படின்ற மாதிரி ஒரு லாஜிக்லெஸ்ஸா இருந்துச்சு. அவங்க படுற கஷ்டத்தெல்லாம் பார்த்தா, நம்மளே போய் இந்தாப்பா இப்படி எரிச்சிருப்பா கொஞ்சம் பொடத்த. அதுவும் வந்து சாம்பலா போயிடும்ல. ஏன் இவ்வளோ கஷ்டப்படுற? அப்படின்னு நம்மளே போய் சஜஷன் சொல்லலாம் அப்படின்ற மாரி தான் இருந்துச்சு. சரி ஓகே. இது இவ்ளோ பெரிய விஷயமா சொல்றாங்க. ஒரு பணத்த எரிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். அந்த ஒரு இன்வென்ஷன் சத்யராஜ் பண்ணத வச்சு தான் இத எரிக்கிறாங்க. அது ரொம்ப டெக்னிக்கலானது. சத்யராஜோ, இல்ல அவருடைய பொண்ணோ மட்டும் தான் இத வந்து ஹேண்டில் பண்ண முடியும்னா, அதோட அந்த சீரியஸ்னஸையோ, இல்ல அது டெக்னிக்கலா இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்குங்கிறதையோ கடைசி வரையும் கொண்டு போனாங்களான்னு பார்த்தா, அதுவும் கிடையாது. அப்படியே செகண்ட் ஹாஃப்ல ஒரு பட்டன மட்டும் தட்டி, அந்த சேர்ல ஒருத்தவங்கள உட்கார வச்சு அசால்ட்டா எரிய விட்டு போயிருவாங்க. இத அப்ப ஸ்டார்ட்டிங்லயே பண்ணியிருந்தீங்கன்னா, இவ்ளோ அலப்பறையே தேவையில்லையே! அப்படின்ற மாரி தான் இருக்கும். முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, கிளைமாக்ஸ் சீன்ஸ்லலாம் ஒரு வெட்ட வெளியா இருக்கும். ஒரு டெசர்ட் மாரியா, அது என்ன எலவனே தெரியல. ஆனா, அந்த இடத்துல ஒரு பெரிய டைனிங் டேபிள் வச்சு, அதுல பிளேட்டு, கண்ணாடி கிளாஸு, பூச்செண்டுன்னு எல்லாத்தையும் வச்சு உட்காந்துருப்பாங்க. இது என்னடா நியாயமா இருக்கு? ஒரு பில்டிங்குள்ளனா கூட பரவால்ல. இந்த இடத்துல எல்லாத்தையுமேவாடா தூக்கிட்டு வந்திருப்பீங்க? அப்படின்ற மாரி தான் எனக்கு தோணுச்சு. அண்ட் ரொம்ப முக்கியமா இப்போ ஓகே, ஒரு துறைமுகத்த கையில வச்சிருக்காங்க. அதுக்குள்ள போலீஸ் வந்தாங்கன்னா, அவங்கள சுட்டு கொன்றுவாங்க. இல்ல ஏதாவது பண்ணிருவாய்ங்க அப்படின்லாம். ஆனா, முக்கியமான சண்டை காட்சிகள பொறுத்தவரைக்கும், ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல ஓடுற ட்ரெயின்லலாம் சேசிங் நடக்குது. அண்ட் ஒரு மெயினான ஒரு ஹைவேல வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆகி ஒரு சண்டை நடக்குது அங்க. அந்த மாரியான இடத்துலலாம் போலீஸ் எல்லாம் இல்லையா? என்னதான் பண்ணுது இந்த லா அண்ட் ஆர்டர் அப்படின்ற மாரி தான் தோணுச்சு. லாஜிக்கா அங்கங்க கொஞ்சமாவது தூவி விட்டுருந்தீங்க அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் கனெக்டபிளா இருக்கும் அப்படின்றத தான் சொல்ல விரும்புறேன்.
படம் டைட்டிலே கூலின்னு வேற வச்சிருக்காங்க. லேபர் யூனியன் அதுக்கப்புறமா வந்துட்டு தொழிலாளிகளுக்கு ஏதாவது ஒண்ணு நடந்துச்சுன்னா அவ்வளதான் அப்படின்ற வசனமெல்லாம் வச்சதும், ஒரு லேபருக்கான ரைட்ஸ பத்தியோ, இல்ல வந்து அந்த யூனியன பத்தியோ ஏதோ ஒரு விஷயமாவது நல்லதா வந்து சொல்லியிருப்பாங்க அப்படின்னு நெனச்சேன். பட் அத எதையுமே இவங்க வந்து உள்ள ஆட் பண்ணல. கண்டிப்பா நீங்க இப்படி எடுக்குறீங்கன்னா, ஃபுல்லா வந்து லேபர் யூனியன் பத்தி பேசுங்க, அப்புறம் உழைப்பாளர்களுடைய உரிமைய பத்தி பேசுங்க அப்படின்லாம் நான் ஃபுல்லா நீங்க இம்போஸ் பண்ணணுன்ற அவசியம் இல்ல. பட் அந்த டைட்டிலுக்கு ஏத்த மாரி ஏதாவது முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஏதாவது 1, 2த்தையாவது உள்ள சொருவி இருந்திருக்கலாம் அப்டின்ட்டு தான் என்னுடைய ஒரு அற்ப ஆசையா இருந்துச்சு. படத்துல இந்த மாரி நெறைய பிரச்சனைகள்லாம் இருந்தாலுமே, அந்த பிரச்சனைகள்லாம் பூசி மொழுகி ஓரளவுக்கு நம்ம பாக்குற மாதிரி அந்த படம் இருக்கிறதுக்கு மெயின் காரணமா இருக்கிறதே அனிருத்துடைய மியூசிக் மட்டும் தான். அதுவும் இல்ல அப்டின்னா, கண்டிப்பா படத்த பாக்குறது ரஜினி ஃபேன்ஸாவே இருந்தாலும், "என்னப்பா இப்படி படம் எடுத்து வச்சிருக்கீங்கன்னு" அவங்களும் திட்டுற அளவுக்கு தான் படம் ஆயிருக்கும். மொத்தத்துல இந்த படத்த பார்க்கலாமா? வேணாமா? நல்லா இருக்கா? இல்லையா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, லாஜிக்கு, ஸ்கிரிப்ட், ஸ்க்ரீன் பிளே, கதை, டிரெக்ஷன் இதெல்லாம் எனக்கு தேவையே இல்லப்பா. ரஜினிய நம்ம சூப்பர் ஸ்டார ஸ்க்ரீன்ல ஸ்டைலா அவர் வர்றத பார்த்து சந்தோஷப்பட்டாலே எனக்கு போதும் அப்படின்னு நெனைக்கிற ஆளா நீங்க இருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா 100% உங்களுக்கு பிடிக்கும். பட் நான் ஒரு ஸ்டோரிய கொஞ்சம் புரிஞ்சுக்கணும்னு நெனைக்கிறேன். ஸ்டோரியா கொஞ்சம் நல்லா இருக்கணும். ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஏதாவது டெப்த் இருக்கணும்னா நெனச்சீங்கன்னா, கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு ஒர்க் அவுட்டே ஆகாது. ஸோ நீங்க கூலி படத்த பார்த்துட்டீங்களா? உங்களுக்கு என்ன தோணுச்சு? படம் நல்லா தான் இருக்கா? அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் நெறைய இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க மறக்காம தி ட்ரெண்டிங் தமிழ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.